ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் பர்த்டேவை முன்னிட்டு அரசியல் தலைவர்கள் முதல் எல்லாருமே வாழ்த்து சொல்லியிருக்காங்க. ஸ்டாலின் முதல்வர் என்ன சொல்லியிருக்காரு? எல்லைகள் கடந்து 6லிருந்து 60 வரை அனைவரையும் தன்னுடைய நடிப்பால் ஸ்டைலாக ரசிகர்களாக்கி கொண்ட அருமை நண்பர் சூப்பர் ஸ்டார் திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு என் பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காரு. ஓகேங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா, துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தன் ஆற்றல் மிகு நடிப்பு திறமையாக உலகெங்கும் வாழும் திரை ரசிகர்கள் மனதை தனி இடம் பிடித்துள்ள திரையுலக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாருக்கு என்னுடைய இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்னு சொல்லியிருக்காரு. ஓகேங்களா. ரஜினி சாரின் கலையுலக பயணம் இன்னும் மேன்மேலும் வளர என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரசிகர்களை தொடர்ந்து மகிழ்விக்கணும் அவர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து பார்த்திங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி தன் தனித்துவமான நடிப்பாற்றல உலகளாவிய ரசிகர் பட்டாளம் கொண்டவரும் என்றும் பழகுவதற்கு இனியுருமான அன்பு நண்பர் சூப்பர் ஸ்டார் திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு எனது இதயம் கிடைத்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காரு. இன்று போல் எப்போவுமே பல்லாண்டு காலம் வாழ வாழ்த்துகிறேன்னு சொல்லியிருக்காரு. அடுத்து ஓ பன்னீர்செல்வம் இன்று தனது 75வது அகவையில் அடியெடுத்து வைக்கும் இனிய நண்பரும் பத்ம விபூஷன், தாதா சாஹேப் பால்கே விருது உட்பட பல விருதுகளுக்கு சொந்தக்காரரும் மிகச்சிறந்த ஆன்மீகவாதியுமான சூப்பர் ஸ்டார் திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன், பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அடுத்து தொல் திருமாவளவன் இன்று பிறந்தநாள் காணும் தமிழ் திரையுலகின் சூப்பர் ஸ்டார் திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு எமது இனிய வாழ்த்துக்கள், நோய் நொடியின்றி நீடூழி வாழ நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு. திரைத்துறையில் நெடும் பயணம் கண்டு தனக்கென ஒரு தனி இடத்தை கொண்டுள்ள நண்பர் திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள்னு சொல்லி ஜெயக்குமார் சொல்லியிருக்காரு. அமைச்சர் ஜெயக்குமார், ஓகேங்களா, அதிமுக அமைச்சர் ஜெயக்குமார். ஓகேங்களா. அடுத்து சந்திரபாபு நாயுடு விஷிங் மை டியர் ஃப்ரெண்ட் த லெஜெண்டரி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எ வெரி ஹாப்பி பர்த்டே, மே ஹி பி பிளஸ்ட் வித் குட் ஹெல்த் ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நந்தமூரி பாலகிருஷ்ணா, ஓகேங்களா, தெலுங்கு நடிகர், அவரும் ரஜினி சாரை பர்த்டேக்கு வாழ்த்தியிருக்காரு. அடுத்து பார்த்திங்கன்னா, தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். விஷ் யூ வெரி ஹாப்பி பர்த்டே ரஜினிகாந்த், மே காட் பிளஸ் யூ வித் குட் ஹெல்த் அண்ட் ஆல் ஹாப்பினஸ். சகோதரர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு எனது மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி சூப்பராக போட்டிருக்காங்க. அடுத்து 3 தலைமுறையை மகிழ்வித்த திரைக்கலைஞர், காலம் கடந்து ரசிக்கும்படியான நடிப்பினை கொடுத்து 3 தலைமுறை மகிழ்வித்த ஆகப்பெரும் திரைக்கலைஞர் ஐயா ரஜினிகாந்த் அவர்களுக்கு எனது பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்னு சொல்லி சீமான் சொல்லியிருக்காரு. அடுத்து அண்ணாமலை எளிய பின்னணியிலிருந்து தனது கடும் உழைப்பாலும் மேன்மையான பண்புகளாலும் இந்திய துறையில் அடையாளம் ஒருவராக உயர்ந்திருக்கும் அன்புக்கும் மரியாதைக்கும் உரியமான சூப்பர் ஸ்டார் திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு என்னுடைய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காரு. தயாநிதி மாறன் இன்று பிறந்தநாள் காணும் சூப்பர் ஸ்டார் திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவ்வளோ சூப்பராக எல்லாருமே வாழ்த்து சொல்லியிருக்காங்க. ராஜா சொல்லியிருக்காரு. ஆன்மீகவாதியும் தேசிய சிந்தனையாளரும் திரையுலக சூப்பர் ஸ்டார்மான நீண்டகால நண்பர் திரு ரஜினிகாந்த் அவர்களின் பிறந்த தினத்தை அவரை வாழ்த்தி மகிழ்கிறேன் என்று சொல்லியிருக்காரு. அடுத்து பிரேமலதா விஜயகாந்த், கேப்டன் அவர்களும் ரஜினிகாந்த் அவர்களும் சினிமா துறையை பல ஆண்டுகளாக நண்பர்களாக பயணித்தவர்கள். அது மட்டும் இல்லாது நல்ல குடும்ப நண்பராகவும் இருந்திருக்கிறார். இன்று அவரது பிறந்த நாளுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சினா கீழே உள்ள காமெண்ட்ஸில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். ரஜினி சாருக்கு எல்லா அரசியல் தலைவர்களும் வாழ்த்து சொல்லியிருக்காங்க. கமெண்ட்ஸ் இருந்தால் தாராளமாக கமெண்ட்ஸ் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.